அவர் லேடி ஆஃப் ஃபாத்திமா. போர்ச்சுகல் நாட்டோட ஃபாத்திமா நகர்ல 1917 மே 13 இருந்து அக்டோபர் 13 வரைக்கும் அன்னை மரியாள், லூசியா சாண்டோஸ், ஜெசிண்டா, பிரான்சிஸ்கோ மார்டோ இந்த 3 சிறுவர்களுக்கும் காட்சி கொடுத்திருக்காங்க. இதன் அடிப்படையில அன்னை மரியாவுக்கு வழங்கப்பட்ட பேர் தான் ஃபாத்திமா அன்னை. அன்னை மரியாள் தன்னை ஜெபமாலை அன்னை அப்படின்னு சிறுவர்கள் கிட்ட அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாவிகள் மனம் திரும்ப ஜெபம் மற்றும் தவ வாழ்க்கை வாழ வலியுறுத்தி இருக்காங்க. மக்கள் நரக வாழ்க்கையில் விழாமல் இருக்கிறதுக்கான ஜெபத்தையும் அன்னை மரியாள் கற்றுக் கொடுத்திருக்காங்க. இந்த காட்சியை உறுதிப்படுத்துற விதமா அக்டோபர் 13ஆம் நாள் வானத்துல பல அதிசயங்கள் நிகழும் அப்படின்னு அன்னை மரியாள் சொல்லியிருக்காங்க. இதன்படி அக்டோபர் 13ஆம் நாள் அன்னை மரியாவோட காட்சியை காண கிட்டத்தட்ட 70,000க்கும் அதிகமான மக்கள் அங்க கூடியிருந்திருக்காங்க. அப்போ வானத்துல பல அதிசயங்கள் நிகழ ஆரம்பிச்சிருக்கு. வானம் பல வண்ணங்கள்ல ஒளிர்ந்திருக்கு. திடீரென பெருமழை பெஞ்சிருக்கு. அதிசயமா அந்த 3 சிறுவர்கள் நின்ன இடம் மட்டும் நனையாம உலர்ந்தே இருந்திருக்கு. அன்னை மரியாள் தோன்றின மேகத்தை பல மக்கள் கண்டிருக்காங்க. சூரியன் மக்களுடைய கண்களுக்கு குளிர்ந்த நிலவாவே காட்சி அளித்திருக்கு. ஒரு உருவம் பம்பரம் மாதிரி சுழன்று அங்குமிங்கும் தள்ளாடினத பல மக்கள் கண்டிருக்காங்க. போர்ச்சுகல் பத்திரிகைகள் இத புகைப்படமாவே வெளியிட்டிருக்காங்க. அன்னை மரியாள் பல இடங்கள்ல காட்சி கொடுத்தாலும் பாத்திமா நகர் காட்சி ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது. 2ஆம் உலகப் போர், ரஷ்யா நாட்டோட மனமாற்றம் பத்தி அன்னை மரியாள் பாத்திமா நகர்ல முன்னறிவிச்சது அப்படியே நடந்ததால பாத்திமா நகர் காட்சி ரொம்பவே பிரபலம். மே 13 அவர் லேடி ஆஃப் ஃபாத்திமா ஃபீஸ்ட் டே.